அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது தமிழ் இலக்கண பகுதியில் இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர் என்றால் என்ன? நம்முடைய முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் என்று நாம் முன்வகுப்பிலேயே பார்த்திருக்கிறோம். சரிங்களா? அப்ப காரணம் இல்லாமல் வழங்கிய பெயர் இடுகுறி பெயர். இப்போ மரம், மண், நிலம், கடல், கல் இவையெல்லாம் இடுகுறி பெயர். ஏனென்றால் இந்த பெயர்களுக்கெல்லாம் எந்த ஒரு காரணமும் கிடையாது, எந்த ஒரு காரணமும் கிடையாது. அப்போ காரணம் இல்லாமல் இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்களாகும். இப்போ அந்த இடுகுறி பெயர்களில் சிறப்பு பெயர், பொது பெயர் என இரு வகை உண்டு. சரிங்களா? இடுகுறி பெயராக இருக்கும். ஆனா சில குறிப்பிட்ட பெயர்களுக்கு மட்டும், குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டும் சிறப்பான அந்த இடுகுறி பெயர் இருக்கும். இப்போ உதாரணமா நான் பார்க்கிறோம், கடல் என்பது இடுகுறி பொது பெயர். இடுகுறி பொது பெயர். ஏனென்றால் இந்த உலகிலே அதாவது எத்தனையோ கடல் இருக்கின்றது. எல்லா கடலுக்கும் ஒரு பொதுவான பெயர் இடுகுறி பொது பெயர் கடல் என்பது. சரிங்களா? அப்ப அந்த கடல் என்ற பொது பெயரானது சில குறிப்பிட்ட கடலுக்கு மட்டும் சிறப்பான பெயர் இருக்கிறது. இப்போ அரபிக்கடல் என்பது அரபிக்கடலை மட்டும் குறிக்கின்ற இடுகுறி சிறப்பு பெயர். இப்ப அரபிக்கடல் என்றால் இந்த உலகிலே ஒன்றுதான். இந்திய பெருங்கடல் என்றால் இந்த உலகிலே ஒன்றுதான். வங்காள விரிகுடா என்றால் இந்த உலகிலே ஒன்றுதான். அதை மட்டுமே குறிக்கக்கூடிய சிறப்பான பெயர். வேற எந்த கடலையும் குறிக்காது. சரிங்களா? அப்போ கடல் என்பது இடுகுறி பெயர். ஆனால் எல்லா கடலையும் குறிப்பதால் அது பொது பெயராக இருக்கிறது. சரிங்களா? ஆனால் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, காஸ்பியன் கடல், சொல்லியா ஆர்டிக் பெருங்கடல் அப்படி சொல்லும் பொழுது அந்தந்த கடலை மட்டும் குறிக்கின்ற சிறப்பு பெயர்கள். அப்ப அது இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, மலை. மலை என்பது எல்லா மலைகளையும் குறிக்கின்ற பொதுவான பெயர் இல்லையா? அப்போ இமயமலை, மருதமலை, பொதிகை மலை, சொல்லலையா திருவண்ணாமலை. அப்ப அப்படி சொல்லும் பொழுது அந்தந்த மலையை மட்டும் குறிக்கின்ற சிறப்பான பெயர்களாக அது அழைக்கப்படுகிறது. அப்ப அது இடுகுறி சிறப்பு பெயர். அந்த ஒரு குறிப்பிட்ட மலையை மட்டும் குறிப்பிடுகின்ற இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இடுகுறி பொது பெயருக்கும் இடுகுறி சிறப்பு பெயருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பொது பெயர்னா எல்லா பொருளையும் குறிக்கின்ற பொதுவான பெயர். இப்ப மலை என்பது எல்லா மலையும் குறிக்கின்ற ஒரு பொதுவான பெயர். ஆனால் குறிப்பிட்ட ஒரு மலையை மட்டும் நாம் குறிப்பிடுவோமானால் அது இடுகுறியில் சிறப்பாக வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, தாமரை என்பது வெண் தாமரை இருக்குது, செந்தாமரை இருக்கிறது. சரிங்களா? அப்படி சொல்லும் பொழுது தாமரை என்பது பொதுவான பெயர். சரிங்களா? அப்ப அது நிறத்தை கொண்டு சிவப்பாக இருந்தால் அது செந்தாமரை, வெள்ளையாக இருந்தால் அது வெண்தாமரை, சொல்லலையா? அப்ப அது வெண்தாமரை மட்டும் குறிக்கின்ற இடுகுறி சிறப்பு பெயர். சிவப்பான தாமரை மட்டும் குறிப்பதாவது செந்தாமரை. அப்ப இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா? பார்த்து பாருங்க, இலை. இலை என்பது எல்லா இலையும் குறிக்கின்ற பொதுவான பெயர். ஆலை இலை, வாழை இலை இல்லையா, பூசணி இலை,
சொல்ற இல்லையா? அப்ப அந்த இலையை மட்டும் குறிக்கின்ற ஒரு பொதுவான பெயர் இலை. ஆனால் குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் சுட்டி காட்டினால் அது இடுகுறி சிறப்பு. இடுகுறி சிறப்பு. மாவிலை, வேப்பிலை சொல்ற இல்லையா? அப்போ மாவிலை என்பது மாமரத்தினுடைய இலையை மட்டும் குறிப்பிடுகின்ற பெயர். ஆகவே அது இடுகுறி சிறப்பு. மரம் என்பது எல்லா மரங்களை குறிக்கின்ற பொதுவான பெயர். அப்போ ஆலமரம், மாமரம், பனை மரம் சொல்ற இல்லையா? அப்ப அது அந்தந்த மரத்தை மட்டும் குறிப்பிடுகின்ற சிறப்பு பெயர். பழம் பொதுவான பெயர். பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் சொல்ல இல்லையா? அப்போ அவையெல்லாம் அந்தந்த பழத்தை மட்டும் குறிக்கின்ற இடுகுறி சிறப்பு பெயர்கள். அப்ப இவையெல்லாம் ஏதேனும் ஒரு பொருளை மட்டும் சிறப்பித்து கூறுகின்ற பொருளாக பெயராக இருப்பதால் அது இடுகுறி சிறப்பு பெயர் என்று நாம் அழைக்கிறோம். கொடி என்பது எல்லா கொடியையும் குறிப்பது. சரிங்களா? இப்ப அவரை கொடி, பூசணி கொடி சொல்ல இல்லையா? அப்போ அதெல்லாம் அந்தந்த கொடியை மட்டும் குறிப்பிடுகின்ற சிறப்பு பெயர்கள். கல் பொதுவாக சொல்றது. அப்ப சிவப்பு கல், வெள்ளை கல் சொன்ன இல்லையா? அது துணி என்பது பொதுவான பெயர். பட்டு துணி இல்லையா? அப்புறம் கதர் துணி. அப்ப அதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஆடையை மட்டும் சொல்லக்கூடிய சிறப்பு பெயர்கள். சரிங்களா? இப்ப நாம இடுகுறி பொது பெயரையும் இடுகுறி சிறப்பு பெயரையும் பார்ப்போம். சரிங்களா? அப்ப இடுகுறி பொது பெயர் என்பது எல்லா பொருளையும் குறிப்பிடுகின்ற ஒரு பொதுவான பெயர்கள். சிறப்பு பெயர் என்பது அந்தந்த பொருளை மட்டும் சிறப்பித்து கூறுகின்ற சிறப்பு பெயர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? இப்ப நாம் அடுத்தது காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். காரண பெயர் என்ன? நம்முடைய முன்னோர்கள் ஒரு பொருளினுடைய பெயரிட்டு அழைக்கும் பொழுது ஏதேனும் ஒரு காரணத்தை கருத்தில் கொண்டு வைத்த பெயர் காரண பெயர். பறப்பதால் பறவை இல்லைங்களா? அணிவதால் அணிகலன், வளைந்திருப்பதால் வளையல் சொல்ல இல்லையா? அப்போ 4 கால்கள் இருப்பதால் நாற்காலி. அப்ப இதெல்லாம் ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு வைத்து இட்டு வழங்கிய பெயர். சரிங்களா? இப்ப பாருங்க. அப்ப அந்த பெயர்லையும் காரண பொது பெயர் உள்ளது, காரண சிறப்பு பெயர் உள்ளது. சரிங்களா? இப்ப பாருங்க. வளையல் என்பது வளைந்திருக்கக்கூடிய எல்லா பொருளையும் குறிக்கும் இல்லையா? காரண பெயர் தான். ஆனால் வளைந்திருக்கக்கூடிய எல்லா பொருளையும் குறிக்கும். இரும்பு வளைந்தாலும் அது வளையல் தான் இல்லையா? இப்போ வளையலையும் வளையல் தான் சொல்றோம். அப்போ வட்டமான பொருளை நம்ம என்ன சொல்றோம்? வளையம் சொல்றோம். அப்போ வளையல் என்பது ஒரு காரண பொது பெயர். அப்போ தங்க வளையல், முத்து வளையல் சொல்ல இல்லையா? அப்போ அது தங்க வளையல் என்பது தங்கத்தாலான வளையலை மட்டும் குறிக்கின்ற காரண சிறப்பு பெயர். சரிங்களா? அப்ப முத்தால் ஆன வளையல் என்பதால் அது காரணத்தில் சிறப்பு பெயராக இருக்கிறது இல்லையா? ஏன்னா அந்த முத்து வளையலை மட்டுமே என்ன பண்ணுவாங்க? முத்து வளையல் சொல்ல முடியும். வேற எந்த வளையல் முத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அது காரணத்தாலான சிறப்பு பெயர். அடுத்து பாருங்க. காற்றாடி பொதுவான சொல். காற்றில் ஆடுவதால் அதற்கு காற்றாடி என்று பெயர். அது பொதுவான பெயர். இப்ப மஞ்சள் காற்றாடி, வெள்ளை காற்றாடி, கருப்பு காற்றாடி சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்தந்த நிறத்தை மட்டும் அது குறிப்பிடுவதால் அது காரண சிறப்பு பெயர். இசைக்கருவி. இசைக்கருவி என்பது இசையால், அதாவது ஒரு கருவியிலிருந்து இசை எழுவதால் அது இசைக்கருவி. அது நாதஸ்வரமா இருக்கலாம், மத்தளமா இருக்கலாம் இல்லையா? கிடாரா இருக்கலாம், யாழ் கூட இருக்கலாம். சரிங்களா? பொதுவாக எல்லா இசைக்கருவியும் குறிப்பது. புல்லாங்குழல் என்பது ஒரு குறிப்பிட்ட இசைக்கருவி மட்டும் குறிப்பிடுவது. ஆகவே அது புல்லாங்குழல். அப்ப அது காரண சிறப்பு பெயர். பறவை, பறக்கின்ற எல்லா பறவையும் குறிக்கின்ற காரண பெயர்.
அன்னப்பறவை என்பது அன்னப்பறவை மட்டும் குறிக்கின்ற காரண சிறப்பு பெயர். நாற்காலி, 4 கால்கள் இருந்தால் நாற்காலி, 3 கால் இருந்தால் முக்காலி சொல்ல இல்லையா? அப்போ நாற்காலி என்பது இரும்பாலும் இருக்கு, மரத்தாலே இருக்கு இல்லையா? அப்போ மரத்தால் செய்யப்பட்டால் மர நாற்காலி, இரும்பால் செய்யப்பட்டால் இரும்பு நாற்காலி, தங்கத்தால் செய்யப்பட்டால் தங்க நாற்காலி சொல்றேன் இல்லையா? அப்போ அந்தந்த வடிவம் அந்தந்த பொருளால் செய்யப்பட்டால் அது காரண சிறப்பு பெயராக கருதப்படுகிறது. அடுத்தது வாள். வாள் என்பது வீசுகின்ற வெட்டுகின்ற வாள் இருக்கிறது, அறிகின்ற வாள் இருக்கிறது சரிங்களா? அப்ப வாள் என்பது பொதுவான சொல்லு, பொதுவான ஒரு காரண பெயர். அறிவாள், அறிவதற்கு மட்டும் பயன்படக்கூடிய வாள், அப்ப அது அறிவாள் காரண சிறப்பு பெயர். அடுத்து பாருங்க, காவலர் என்பது பொதுவாக நாட்டை காக்கும் காவலர், அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் காக்கின்ற காவலர். அப்போ காவலர் என்பது ஒரு பொதுவான, காவலர் என்றால் காத்தல், காப்பவன் அர்த்தம் சரிங்களா? அப்போ உதாரணமாக அரண்மனை காவலர், அப்போ அந்த அரண்மனை மட்டும் அவர் காவல் காப்பதால் அவர் அரண்மனை காவலர், அப்ப அவரை மட்டும் சிறப்பிக்கின்ற காரண சிறப்பு பெயர். அப்ப பாருங்க, விசிறி என்பது பொது பெயர், பனை ஓலையாலையும் விசிறலாம், அப்புறம் மின்சாரத்தாலையும் மின் விசிறியும் விசிறலாம் இல்லைங்களா? அப்போ விசிறி என்பது ஒரு பொதுவான பெயர். அப்போ பனை ஓலை விசிறி அப்படின்னு சொன்னோம்னா பனை ஓலையால் ஆன விசிறி மட்டும் நம்ம என்ன பண்றோம், அதை மட்டும் சிறப்பாக அழைக்கிறோம், சிறப்பாக சொல்லுகின்ற பெயர். அப்போ மின் விசிறி மின்சாரத்தால் மட்டும் இயங்கும், அப்ப அது அதை மட்டும் குறிப்பிட்டு அழைக்கின்ற பெயர். அப்போ காரண பெயரையும் பொதுவான பெயர் இருக்கிறது, சிறப்பு பெயர் இருக்கிறது. அதே போல இடுகுறி பெயரையும் பொதுவான பெயர் இருக்கிறது, சிறப்பு பெயர் இருக்கிறது சரிங்களா? அப்ப நீங்க முதல்ல இடுகுறி பெயர் என்றால் என்ன, காரண பெயர் என்றால் என்ன அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதில் உட்பகுதி இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா? மேலும் நாம் பல செய்திகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.